கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை கற்பதுவே உன் முதற் கடமை என நாளும் கல்வியின் முக்கியத்துவத்தை தம் மாணவர்களுக்கு உணர்த்த வரும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி து. ஜோதிகண்மணி அவர்களை வரவேற்புரையாற்றி சீர்மிகு செங்காட்டு மண்ணில் உருவான இப்பள்ளியின் அறிக்கை மற்றும் வரலாற்றை எடுத்துரைக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒரு அறிவிப்பு: அனைத்து விருந்தினர்களும் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய இருக்கைகள் இருக்கிறது. அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் தயவு செய்து இருக்கைகளில் அமர்ந்தால் விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். பாரம்பரியமிக்க நம் தொப்பப்பட்டி ஜேடர்பாளையம் பள்ளியின் பவள விழாவினை தலைமையேற்று நடத்தவிருந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பணி நிமித்தம் காரணமாக இல்லாத நிலையில் இந்த விழாவினை நாம் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஐ. சந்திரசேகரன் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பள்ளியின் சார்பாகவும் பவள விழா குழுவினர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்வாக திருவள்ளுவர் சிலை திருத்தல் மற்றும் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பள்ளியின் முன்னாள் மாணவர் முன்னாள் ஆட்சியர் திரு வே. க. சண்முகம் அவர்களை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். செல்வத்து பயனே ஈதல் என்பதற்கேற்ப பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணை புரியக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜெயசீலன் ஐயா அவர்களையும் அவர் துணைவியார் அவர்களையும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் ILS ரகுபதி அவர்களையும் ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய திரு பி. கணேசன் அவர்களையும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவி நம் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்த டாக்டர் வசந்தாமணி அம்மா அவர்களையும் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் பி. கந்தசாமி அவர்களையும் வித்யா மந்திர் சேர்மன் வி. சுந்தரராஜன் அவர்களையும் பள்ளியின் சார்பாகவும் அனைத்து பவளவிழா குழுவினர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இப்பள்ளியில் பயின்று முதல் பொறியாளராக செயல்பட்ட சவுண்டப்பன் மாரி செட்டியார் அவர்களையும் வாணி மெட்ரிக் பள்ளியின் செயலாளர் திரு குணசேகரன் ஐயா அவர்களையும் நம் பள்ளியில் ஸ்தாபித்த திருவள்ளுவர் சிலையை அன்பளிப்பாக அளித்த மரியாதைக்குரிய செல்வி ஃபீஸ் கந்தசாமி ஐயா அவர்களையும் 33 ஆண்டு காலம் இப்பள்ளியில் பணிபுரிந்து எப்பொழுதும் செங்காட்டு மண்ணை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற திரு KPS ஐயா அவர்களையும் பள்ளி மாணவர்களின் நல்லொழுக்கத்தை வளப்படுத்த எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பவளவிழா குழு தலைவர் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் பவளவிழா குழு ஒருங்கிணைப்பாளர் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு AKP மணி அவர்களையும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றியுரை வழங்கவிருக்கும் பள்ளியின் வளர்ச்சியில் மிகுந்த ஈடுபாட்டோடு செயலாற்றி கொண்டிருக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முனைவர் SP காசி விஸ்வநாதன் அவர்களையும் பவள விழா குழுவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ADSP முத்துநல்லியப்பன் ஐயா அவர்களையும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் முன்னாள் ஆசிரியைகள் பள்ளி நினைவுகளை மீண்டும் மலரவிடும் முன்னாள் மாணவர்கள் சாதனை படைத்த முன்னாள் மாணவர்கள் இந்நாள் ஆசிரியைகள் அலுவலக பணியாளர்கள் வருங்கால தூண்களான மாணவ கண்மணிகள் பவள விழா குழுவினர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பள்ளி மேலாண்மை குழுவினர் பெற்றோர்கள் பொதுமக்கள் பத்திரிகை துறையினர் காவல்துறையினர் சுகாதாரத்துறையினர் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட விழா மேடை அலங்கரிப்பு குழுவினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். நம் பள்ளியின் பற்றிய வரலாற்றை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம்.
உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடல் வரிகளுக்கு ஏற்ப போக்குவரத்து வசதிகள் இல்லாத தொப்பப்பட்டி ஜேடர்பாளையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராசிபுரம் சென்று கல்வி கற்கக்கூடிய சூழலில் நம் கிராமத்திற்கு கல்விக்கூடம் வந்தால் இப்பகுதி கல்வியால் உயர்ந்து செழிப்படையும், ஏற்றமிகு வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கும் என்ற முனைப்போடு செயல்பட்ட தெய்வத் திருவாளர்களை நன்னாளில் பவளவிழா ஆண்டில் நாம் அனைவரும் வணங்குவதில் பெருமை கொள்கிறோம். 1951 இப்பள்ளியை உயர்நிலை பள்ளியாக துவங்க முதுகெலும்பாக இருந்தவர் தெய்வ திரு முன்சீப் கைலாச கவுண்டர். அவருடன் தோள் கொடுத்த தெய்வ திருவாளர்கள் கூரப்ப செட்டியார் என்கின்ற ரங்கசாமி செட்டியார், பெரியகாடு செங்கோட கவுண்டர், மிட்டாதாரர் ராஜு, பலவான்காடு ஆறுமுக கவுண்டர், குள்ள கவுண்டர் என்ற பழனிவேல் கவுண்டர், சேர்மன் செங்கோட கவுண்டர், முருவா கவுண்டர், காசுக்காரர் பெரியசாமி, பெரியகாடு லிங்கப்பன், டாக்டர் JS கந்தசாமி, முன்சீப் கந்தசாமி மற்றும் அவர்கள் வழிவந்தவர்கள் பொதுமக்களின் பங்களிப்போடு நிலம் பெற்று தற்பொழுதும் நினைவு சின்னமாக போற்றப்படுகின்றன. சென்ட்ரல் ஹால், ஓடு வேயப்பட்ட 2 கட்டடங்களுடன் முதலில் நம் பள்ளியானது உருவாக்கப்பட்டது. 1951 6ஆம் வகுப்பில் 122 பேர், 7ஆம் வகுப்பில் 24 பேர், 8ஆம் வகுப்பில் 26 என 172 மாணவ மாணவியரோடு முதன்மை தலைமை ஆசிரியர் திரு குருராஜன் மற்றும் ஆசிரியர்கள் திரு ஜான் ரத்னசாமி ஆகியோருடன் தொடங்கப்பட்ட ஜேடர்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி 1978 மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்பொழுது 750 மாணவர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கட்டட கமிட்டியாக செயல்பட்ட பள்ளியின் வளர்ச்சி குழு சிறிது மாற்றம் பெற்று பெற்றோர் ஆசிரியர் கழகமாக தனது செயல்பாட்டை மேம்படுத்தி பள்ளியின் பரப்பளவு சிறிதாக 8 ஏக்கர் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் சுற்றுச்சுவர், கட்டட வசதி, தண்ணீர் வசதி, சுகாதார வசதிகள் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் பள்ளி வளர்ச்சியடைந்துள்ளது. தெய்வ திரு மாணிக்கராஜன் உடற்கல்வி ஆசிரியர் குமார் அவர்கள் இப்பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று நித்தமும் பள்ளியின் செயல்பாடுகளை நினைத்து கொண்டிருக்கும் TMB ஐயா அவர்கள், தெற்கு நடைபாதையை தானமாக வழங்கிய பலவான்காடு கணபதி ஐயா, நாம் பள்ளியில் பணிபுரிந்த புலவர் திரு கோ அத்தியப்பன், உடற்கல்வி இயக்குனர் திரு K சோமசுந்தரம், பள்ளியில் பணிபுரிந்து பிறகு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக செயல்பட்ட தெய்வ திரு JMR ஐயா அவர்கள், முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு அத்தியப்பன் அவர்கள், இந்நாள் மாணவ சங்க தலைவர் திரு AKP மணி அவர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பள்ளியின் வளர்ச்சியில் மிக பெரும் பங்காற்றி இருக்கின்றனர். தொப்பப்பட்டி ஜேடர்பாளையம் பள்ளி என்றால் ஒழுக்கம், கல்வி, விளையாட்டு, கலை என அனைத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற அனைவரின் எண்ணங்களுமே இன்றளவும் பள்ளி சிறப்பாக செயல்பட காரணமாக இருக்கிறது. இப்பள்ளியில் பயின்ற முதல் மருத்துவர் வெள்ளாளப்பட்டி சார்ந்த டாக்டர் RK ராமசாமி அவர்கள், முதல் பெண் மருத்துவர் டாக்டர் சரஸ்வதி துரைசாமி அவர்கள், ஜேடர்பாளையத்தைச் சேர்ந்த நம் பள்ளியின் முதல் பொறியாளர் மரியாதைக்குரிய சவுண்டப்பன் மாரி செட்டியார், ஆட்சி பணியில் திரு VK சண்முகம் அவர்கள், சட்டத்துறையில் திரு ரகுபதி ILS அவர்கள், நீதித்துறையில் திரு P கணேசன் நீதிபதி அவர்கள், இராணுவத்துறை கர்னல் திரு K பாலசுப்ரமணியன் அவர்கள், காவல்துறையில் DSP திரு K மோகன், ADSP திரு R முத்துநல்லியப்பன் அவர்கள், மேலும் 7 சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொழில்துறையில் சாதனை படைத்த திரு ஜெயசீலன் அவர்கள் என பல துறைகளிலும் சாதனை புரிந்த நம் பள்ளி கடந்த 75 ஆண்டுகளில் உலகெங்கும் பரவியிருக்கும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களால் இப்பள்ளி பெருமை கொள்கிறது. ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் ஒரு சில ஆசிரியர்கள் நீங்கா இடத்தை பெற்றிருப்பார்கள். அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்களில் முன்னாள் மாணவர்களை கேட்டறிந்து ஒரு சிலரையே இங்கு குறிப்பிடுகின்றேன். முதல் தலைமை ஆசிரியர் திரு குருராஜன், திரு வேணுநாதன், திரு ஜான் ஆசிரியர், திரு நாராயணராவ், திரு ரங்கசாமி ஓவியாசிரியர்,
திரு குமார் பிஇடி ஆசிரியர் ஆகியோர். தேன் தமிழை தேனாக ஊட்டிய புலவர் கோ அத்தியப்பன் அவர்கள் புலவர் தெய்வ திரு முத்து கந்தசாமி அவர்கள் ஆவார். அழகாக ஆங்கிலம் பேச கற்றுத்தந்த ஆசான்களில் ஜே விஸ்வநாதன் அவர்களும் தெய்வ திரு ஜே.எம். ராமசாமி அவர்களும் கூறப்படுகிறது. கசப்பான கணிதத்தை இனிப்பாக வழங்கிய ஜி ஆசிரியர், கண்டிப்புடன் வழங்கிய KPS ஐயா, அறிவியல் ஆர்வத்தை தூண்டிய ஆசிரியை சீராய் அம்மாள், தங்கம்மாள் ஆசிரியை செல்லம்மாள் ஆகியோர். வரலாற்றில் வரலாறு படைத்த ஆசிரியர்கள் திரு ஸ்ரீரங்கன், திரு ராமச்சந்திரன், திரு சின்னசாமி, திரு சின்னமுத்து என பல்துறை ஆசிரியர்களால் நம் பள்ளி பெருமையும் புகழும் பெற்று திகழ்கிறது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப அவரவர் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பவள விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். மேலும் இந்த செங்காட்டு மண்ணின் மேல் கொண்ட பற்று, ஈர்ப்பு, இதன் காரணமாகவே இவ்விழா சாத்தியமானது. வரலாற்று சிறப்புமிக்க இவ்விழாவினை ஒருங்கிணைத்த முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் திரு AKP மணி மற்றும் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பள்ளியில் பணிபுரியும் பெரும் வாய்ப்பை நல்கிய இறைவனையும் அதற்கான தகுதியை உருவாக்கிய எனது பெற்றோரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து வணங்குகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.